நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். விசுவாச மார்க்கத்தாரை ஆசீர்வதிப்பார், சுத்தமுள்ள மனுஷரை ஆசீர்வதிப்பார். விசுவாச மார்க்கத்தாரை ஆசீர்வதிப்பார், சுத்தமுள்ள மனுஷரை ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ள உத்தமரை ஆசீர்வதிப்பார், உண்மையுள்ள உத்தமரை ஆசீர்வதிப்பார். உதாரண குணத்தாரை ஆசீர்வதிப்பார், உதாரண குணத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். மக்களை ஆசீர்வதிப்பார், செம்மையானோர் வம்சம் ஆசீர்வதிப்பார். செம்மையான மக்களை ஆசீர்வதிப்பார், செம்மையானோர் வம்சத்தை ஆசீர்வதிப்பார். கருணை கண்ணனை ஆசீர்வதிப்பார், கருணை கண்ணனை ஆசீர்வதிப்பார். நல்லவனாய் வாழ்வோரை ஆசீர்வதிப்பார், நல்லவனாய் வாழ்வோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உண்டாவதாக. இயேசு ஆசீர்வதிக்கிறார் நேரம். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இன்றைய தினத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் வசனத்தை கேட்க இருக்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். நாம்
தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கவனிக்கும்போது தேவன் நமக்கு அங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் சரியாய் தியானிப்போமாக. மத்தேயு 7:21 நாம் பார்க்கிற போது அங்கே வேதம் சொல்லுகிறது, பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. பிதாவின் சித்தம், ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்கள்தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் நீங்கள் என்ன இடத்துக்கு செல்ல வேண்டும், பரலோகம் என்ற உன்னதமான இடத்துக்கு செல்ல வேண்டுமா அல்லது நரகமாகிய பாதாளத்துக்கு செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் பூமியில் வாழ்கிற 100க்கு 100 மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, நாம் பரலோகத்துக்கும் போகணும். இப்போ ஆண்டவர் பரலோகத்துக்கு செல்லணும், பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்தால் பரலோகத்துக்கு செல்லலாம் என்பதை குறித்து ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். ரொம்ப முக்கியமானது. நம்ம கஷ்டப்பட்டு வாழலாம், கடினம் உழைத்து வாழலாம், பரிசுத்தமாய் வாழலாம், அல்லாட்டினா நிறைய பணம் சேர்த்து வாழலாம். எல்லாம் சேர்த்து நாம் வாழ்ந்தாலும் கடைசியில் நாம் எங்கே செல்ல வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் எங்கே போகும்? நம்ம நித்தியமாய் நம்முடைய இந்த சரீர வாழ்க்கைக்கு பிறகு நம்ம எங்கே போவோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, பரலோக ராஜ்யம் உள்ளே போகணுன்னா ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய வேதத்தினுடைய பரிசுத்த வேதாகமத்தினுடைய சித்தம் செய்ய வேண்டும். அப்படி சித்தம் செய்கிறவங்க தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். சித்தம் செய்யலைன்னா போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். அல்லாட்டினா சாதாரண மக்கள், அதாவது பாதாளத்துக்கு தான் போகணும். பிரியமானவர்களே, இப்போ தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? நம்ம பரலோகம் போகணும், அதுக்கு அவர் சித்தம் செய்யணும். அவருடைய சித்தம் என்ன அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தின் வழியாகத்தான் நாம் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 13:36 தாவீது தேவனுடைய சித்தம் செய்து அந்த மகிமையை பெற்றுக்கொண்டான். மத்தேயு 26:39 இயேசு பிதாவின் சித்தம் செய்து மாம்ச சரீரத்திலே பிதாவின் சித்தம் செய்து தேவ சித்தம் செய்து அந்த மகிமையை வாழ்ந்து காண்பித்தார். அதுபோல மத்தேயு 12:50 சீசர்கள் தேவனுடைய சித்தம் செய்து வாழ்ந்தார்கள். மத்தேயு 8:2 குஷ்டரோகி ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று அவர்கிட்ட கேட்டு அதன்படி என்னை நடத்தும் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 9:6 சவுல் தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி, ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு சவுல் பாவமான வழியில் ஓடிக்கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போது நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு சித்தம் கேட்குறான். பிரியமானவர்களே, சில உதாரணங்களை மாத்திரம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சித்தம் செய்தால் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், பரலோகத்துக்குள்ளே நம்ம செல்ல முடியும், அதை சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஒரு 3 வார்த்தைகளை நாம் தியானித்து முடிச்சிடும், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மத்தேயு 6:10 சொல்கிறாரு, அவருடைய சித்தம் என்னன்னா, பரலோகத்தில் எப்படி இருக்கோ அதுபோல் பூமியில் உருவாக்கப்பட வேண்டும், கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வரணும். அது தேவனுடைய சித்தம். அப்போது அது என்ன செய்தால் அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வரும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண வேண்டும்.
அவருடைய ராஜ்யம் வரணும்னு நம்ம விரும்பணும். அதுதான் தேவ சித்தம். அதுக்காக செயல்படணும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அவருடைய பரலோகம் எப்படி இருக்கோ அதுபோல் பூமி உண்டாக்கப்படணும். பரலோகம் எப்படி இருக்குது? பரலோகத்தினுடைய காரியங்கள் எப்படி இருக்குது? பரலோகம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த பரிசுத்தாவின் ஆளுகையில் நடத்தப்படுகிற ஒரு காரியம். அதுபோல் பூமியில் பரிசுத்த ஆவியானவரால் சந்தோஷமாக மக்கள் வாழணும், சமாதானமாக மக்கள் வாழணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம், அது பூமியில் வரணும் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஃபஸ்ட்டு தேவனுடைய விருப்பம் அது. இதை நம்ம செய்தால், இதுக்கு நம்ம உடந்தையாக இருந்தால், ஆண்டவருடைய ராஜ்யம் வருவதற்கு நாம் செயல்பட்டால் நாம் பரலோகத்துக்குள்ளே போகலாம். முதல் பாயிண்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இப்படிப்பட்ட சத்தியத்தின் வழியில் நமக்கு சொல்லித்தந்து மூடத்தனத்தை அறியாமையை நீக்கி அவருடைய பாதையில் நடக்க நமக்கு போதிக்கிறார். லூக்கா 5:12 நாம் வாசிக்கிற போது இரண்டாவதாக தேவன் என்ன சொல்கிறார்னா, சித்தம் என்ன? பரலோக தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் சந்தோஷமாக வாழணும், சமாதானமாக வாழணும். இதுதான் தேவனுடைய சித்தம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா 5:12 நாம் வாசிக்கிற போது, நாம் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பது ஆண்டவருடைய சித்தம். அப்போ மக்களுக்குள்ள வியாதியை பரப்பக்கூடாது, மக்களுக்குள்ள நோயை பரப்பக்கூடாது, நாமும் நோயில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், நல்ல மனிதன் வியாதியோடு வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுடைய பாவம், அவனுடைய அறியாமை, அவனுடைய மூடத்தனம், அவன் சத்தியத்தை தெரியாததனால் வியாதியோடு வாழ்கிறான் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு நல்ல மனிதன் குடிகாரனாக மாறிட்டா அவனுக்குள்ள எல்லா நோயும் வந்துடுது. அவனுக்குள்ள மஞ்சக்காமலை நோய் வந்துடுது. அவனுக்குள்ள அந்த குடிகாரனுக்குள்ள அந்த இருதயம் செயல்படாத வெந்து போகிற நிலைமை வந்து விடுகிறது. அவன் நோயாளியாய் மாற்றப்பட்டு விடுகிறான். தேவன் வியாதி உள்ளவர்களாய் வாழும்படி தேவன் விரும்பவே இல்லை. அப்போ எல்லாரும் சுகமாக வாழணும், அதுக்கு என்னவோ அதை நம்ம செய்யணும், நாமும் சுகமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும். இதுதான் தேவ சித்தம். இதுதான் தேவ சித்தம். மூன்றாவது சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 18:14 சொல்லுகிறது, யாரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. யாரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. அப்போ நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்முடைய குடும்பம் கெட்டு போகக்கூடாது, நம்முடைய உறவுகள், நம்முடைய சபை கெட்டு போகக்கூடாது, நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலம் கெட்டு போகக்கூடாது, நம்மை சார்ந்தவர்கள் கெட்டு போகக்கூடாது. அவர்களை ஆண்டவருடைய பாதையில் நடத்தி நல்லவர்களாய் மாற்ற வேண்டும், கெட்டவர்களை நல்லவர்களாய் மாற்ற வேண்டும். இப்படி நம்ம செய்வது தேவனுக்கு சித்தம். 3 காரியம் சொல்லியாச்சு. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கொண்டு வருவதற்கு சந்தோஷமாக சமாதானமாக இருப்பது தேவனுடைய சித்தம். 2வது, நாம் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். 3வது, நாம் கெட்டு போகாமல் நல்லவர்களாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இதை நம்ம செய்தால் பரலோக ராஜ்யம் நமக்கு, உங்களுக்கு, நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க, நீங்கள் மாற்றப்படுவீங்க. நல்லவர்களாய் மாறிவிட்டால் தேவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் சகல சுகத்தையும் ஆண்டவர் தந்து நீதிமான் பட்டியலில், பரிசுத்தவான் பட்டியலில், விசுவாச பட்டியலில், தேவனுடைய லிஸ்ட்டில், தேவனுடைய புத்தகத்தில் நீங்கள் எழுதப்படுவீர்கள். நிச்சயமாய் தேவன் பரலோக வாழ்வை தருவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வாதம். எந்த வீட்டில், எந்த மொபைலில், எந்த இடத்துல இந்த செய்தியை கேட்கிறார்களோ அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நோய்கள், பேய்கள், சாபங்கள், தீமைகள், தீங்குகள், ஆபத்துக்கள், செய்வனைகள், பில்லி சூனியங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. தேவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இந்த நேரத்தில் என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமா